ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தோசை கார்னரில் கொள்ளு தோசை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கொள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவு புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம தோசைக்குன்னு போடுறதுக்கு ஒரு அரிசி வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தோசை வெரைட்டிஸ், அதுவும் ஆரோக்கியமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தோசை கார்னர் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய தோசை வெரைட்டிஸ் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி காம்பக்கிள்ளி சேர்த்துக்கலாம். எனக்கெலாம் ரொம்ப காரம் பிடிக்கும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு குறைஞ்சது 6 மணி நேரம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கணும். இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றியாச்சா. அடுத்ததாக 2வது நம்ம மீதம் இருக்கிற எல்லாத்தையும் அரைக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம ஏற்கனவே அரைச்ச மாவோட கலந்து விட்டுடலாம். மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு வைப்போம். அதுக்கு பதிலாக அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட மூடியை போட்டு மூடிட்டு குறைஞ்சது 4 மணி நேரம் புளிக்க விடணும். இல்லைனா நீங்கள் நைட்டு அரைச்சிங்கன்னா காலையில் தோசை விடுறதுக்கு சரியாக இருக்கும். நான் நைட்டு அரைச்சி வச்சுட்டேன். காலையில் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு, அதாவது நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ நம்ம அதை நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம், அவ்வளோதான். அவ்வளவுதான், கொள்ளு தோசை தயார். இதுக்கு சைடிஷாக உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் இல்லை சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இங்கே தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன். காரசாரமாக தக்காளி சட்னி இல்லை வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டா கூட செமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கொள்ளு தோசை ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.